ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வாட் எவர் இஸ் டிஸ்டைன்ட் வில் ஹேப்பன். வாட் எவர் இஸ் டிஸ்டைன்ட் வில் ஹேப்பன் அப்படின்னா, வாட் எவர் இஸ் டிஸ்டைன்ட் வில் ஹேப்பன். தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இதை சொதப்பிடாத. எப்படிங்க பேசலாம்? டோன்ட் மிஸ் இட் அப் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? டோன்ட் மிஸ் இட் அப் அப்படின்னா இதை சொதப்பிடாத அப்படின்னு அர்த்தம். சரி, என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாது. இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாது, இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி அப்படின்னு பேசலாம். ஒரு செயலை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு பேசுறதுக்கு இந்த காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறத பயன்படுத்தி பேசலாம், சரிங்களா? ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவின்னா என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். நீ இல்லாமல் இதை என்னால் செய்ய முடியாது. நீ இல்லாமல் இதை என்னால் செய்ய முடியாது எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் டூ திஸ் வித்தவுட் யூ அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் டூ திஸ் வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல் இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் இதை சும்மா விட மாட்டேன் எப்படின்னா நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் இதை சும்மா விட மாட்டேன். ஐ வில் நாட் லெட் இட் கோ அப்படின்னு பேசலாம், சரிங்களா? லெட்டு அந்த அதெல்லாம் அப்படிலாம் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதுக்கு இதாக அர்த்தம்னா விட்டுறணும். ஐ வில் நாட் லெட் இட் கோன்னா நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனே தெரியல எப்படிங்க பேசலாம்? இந்த வாக்கியத்தை லிட்ரலாக அப்படியே டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி இங்கிலீஷில் பேச முடியாதுங்க. பேசலாம், இருந்தாலும் இதை எப்படி இங்கிலீஷ்காரங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஐ திங்க் ஐ காட் அவுட் ஆஃப் த பெட் ஆன் த ராங் சைடு அப்படின்னு பேசுவாங்க. ஐ திங்க் ஐ காட் அவுட் ஆஃப் த பெட் ஆன் த ராங் சைடு அப்படின்னா நான் எனக்கு யார் முகத்தில் முழிச்சனே தெரியல அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, சரிங்களா? நான் வாய் அடிச்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் வாய் அடிச்சு போயிட்டேன். ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் அப்படின்னா நான் வாய் அடிச்சு போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. கீப் an eye on him அப்படின்னு பேசலாம். இந்த வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொன்றா பிச்சு உச்சரிக்காம எல்லாத்தையும் சேர்த்து உச்சரிங்க, சரிங்களா? இந்த கீப் ஆன் அப்படிங்கிறத கீப் அன் அப்படின்னு உச்சரிங்க. ஐ ஆன் அப்படிங்கிறது ஐ ஆன் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க, சரிங்களா? கீப் அன் ஐ ஆன் ஹிம் அப்படின்னா கீப் அன் ஐ ஆன் ஹிம் அப்படின்னா கீப் அன் ஐ ஆன் ஹிம் அப்படின்னா அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காத. அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதே எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, டோன்ட் கிவ் ஹிம் எ லாங் ரோப் அப்படின்னு பேசலாம். சரி, இப்போ கவனிங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் பேசுறதுக்கு நல்லா இருக்காது. அது எப்படி பேசணும் அப்படின்னா, இந்த கிவ் ஹிம் அப்படிங்கிறத கிவ் ஹிம் அப்படின்னு உச்சரிக்கணும். கிவ் ஹிம் ஏ அப்படிங்கிறத கிவ் ஹிம் அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும், சரிங்களா? டோன்ட் கிவ் ஹிம் எ லாங் ரோப் அப்படின்னு ஒப்பிக்க கூடாது, பேசணும். டோன்ட் கிவ் ஹிம் எ லாங் ரோப் அப்படின்னா அந்த கிவ் ஹிம் ஏ அப்படிங்கிறத கிவ் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? டோன்ட் கிவ் ஹிம் லாங் ரோப் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காத அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும்னா அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட்லாம் பண்ணக்கூடாது நீங்க, சரிங்களா? சரி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எப்படிங்க பேசலாம்? ஐ எக்ஸ்பெக்டட் தட் யூ வுட் கம் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு பேசலாம். ஐ எக்ஸ்பெக்டட் தட் யூ வுட் கம் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னு பேசலாம். ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னா நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சாப்பாடை சிந்தாம சாப்பிடு அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். சாப்பாடை சிந்தாம சாப்பிடு. ஈட் யுவர் ஃபுட் வித்தவுட் ஸ்பில்லிங் அப்படின்னு பேசலாம். மனசுல வச்சுக்கோங்க. ஈட் யுவர் ஃபுட் வித்தவுட் ஸ்பில்லிங் அப்படின்னா சாப்பாடை சிந்தாம சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அது எனக்கு தோணாம போயிருச்சு எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, இட் டிடன்ட் அக்கர் டு மீ. இட் டிடன்ட் அக்கர் டு மீ அப்படின்னா அது எனக்கு தோணாம போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படிங்க பேசலாம்? தட் இஸ் வாட் ஐ எம் ஆல்சோ சேயிங் அப்படின்னு பேசலாம். தட் இஸ் வாட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதைத்தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தட் இஸ் வாட் ஐ எம் ஆல்சோ சேயிங் அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ எம் ஆல்சோ சேயிங், அதைத்தான் நானும் சொல்றேன், அதைத்தான் நான் கூட சொல்றேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன நச்சரிக்காத இது எப்படிங்க இங்கிலீஷ்ல பேசலாம்? அப்படின்னா, ஒன்னு டோன்ட் பெஸ்டர் மீ அப்படின்னு பேசலாம், இல்லைன்னா ஸ்டாப் பெஸ்டரிங் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் பெஸ்டர் மீ அப்படின்னாலும் ஸ்டாப் பெஸ்டரிங் மீ அப்படின்னாலும் என்ன நச்சரிக்காது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதைத்தான் அவங்ககிட்டயும் சொன்னேன். இது எப்படிங்க இங்கிலீஷ்ல பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. உங்ககிட்ட சொன்னதை தான் அவங்ககிட்டயும் சொன்னேன்.
இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா ஐ டோல்ட் ஹிம் வாட் ஐ டோல்ட் யூ அப்படின்னு பேசலாம். சரிங்களா? ஐ டோல்ட் ஹிம் வாட் ஐ டோல்ட் யூ. உங்ககிட்ட என்ன சொல்லணும் அதை தான் அவங்ககிட்டயும் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். வெயிலில் அலையாத, வெயிலில் அலையாதே எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா டோன்ட் ரோம் இன் த சன் அப்படின்னு பேசலாம். டோன்ட் ரோம் இன் த சன் அப்படின்னா வெயில்ல அலையாத அப்படின்னு அர்த்தம். சரி, கடமைக்குன்னு செய்யாத, கடமைக்கு செய்யாத, கடமைக்குன்னு செய்யாத. இது எப்படிங்க இங்கிலீஷ்ல பேசலாம்? டோன்ட் டூ இட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டியூட்டி அப்படின்னு பேசலாம். டோன்ட் டூ இட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டியூட்டி அப்படின்னா கடமைக்குன்னு செய்யாத அப்படின்னு அர்த்தம். நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் ட்ரையிங் மை பேஷன்ஸ் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் ட்ரையிங் மை பேஷன்ஸ் அப்படின்னா நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நேரம் வரப்போ பேசி பேசி பாருங்க, பேசி பழகுங்க. சரிங்களா? சரி.